கலைமகளை காலையில் எழுந்தவுடனே கலைமகளை வணங்கி வழிபாடு செய்யணும். குழந்தைகள்லாம் பார்த்தா காலையில் எழுந்தவுடனே முகம் கழுவிட்டு காலையில் எழுந்தோடனே அந்த சரஸ்வதி எடுத்து வணங்கணும். அப்பதான் இந்த கல்வி நம்ம நாவில் இருந்து அமரும். ஏதோ கடமைக்கு புக் எடுத்தோமா பார்த்தோமா அப்படி திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிட்டு அப்படி போயிட்டா நம்மளுக்கு எதுவுமே அம்மாள் கொடுக்க மாட்டான். மணி ஆட்டாதீங்க. அந்த கலைமகளை வணங்கினால் நிச்சயம் அந்த அம்மா நம்மளுக்கு நல்ல கல்வி கொடுப்பான். 10 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி, அது இப்ப பயன்படாது. கல்வி இருக்கட்டும், அவன் நிச்சயமாக பெரிய ஆளா வரும். நம்ம 10 ஏக்கர் பம்ப்செட் வச்சிருந்தோம்னா அந்த மண்ணுக்கு நம்ம வந்து உடைத்து உடைத்து நம்ம இன்னும் உடைத்து கொண்டுதான் இருக்கிறோம். போட்ட பணம் கூட கைக்கு வராது. ஒரு பக்கம் கை கொடுக்கும், ஒரு பக்கம் கை கொடுக்காது. ஆனா கல்வி இருக்கட்டும், எந்த திசை சென்றாலும் இந்த கல்வி இருக்கும் போது அவனை எப்பவும் வாழ வைக்க வழிகாட்டும். அதுபோல கல்விக்கு அதிகாரியாக வாழ்ந்தவர்கள் தான் கலைமகள். அந்த கலைமகளை வணங்கி வழிபாடு செய்தால் நல்ல ஞானத்தையும் கல்வியும் தருகின்றவன் தான் கலைவாணி. இந்த இனிய நேரத்தில் இந்த சிவசக்தி வந்தனுடைய ஆலயத்தில் கலைமகளை வணங்கி வழிபாடு செய்கின்றோம்.